யாரும் இந்த பதிவை மேலே தள்ளாமல் எங்களுடைய அரசாங்கத்தின் கண்ணில் படும் மட்டும் இந்த வீடியோ பகிருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஒரு பிள்ளை கொடுமைகளை அனுபவிச்சு வேலைக்கு, அதாவது எங்களோட இலங்கையிலிருந்து வேலைக்கு போயிட்டு ஒரு ஏஜென்ட் மூலம் ஏமாற்றப்பட்டு அந்த வீடுகளில் அந்த ஏஜென்ட் 10,000 ரியால் அந்த மாதிரியான பணத்துக்கு அந்த பிள்ளையை விற்று அந்த வீட்டில் பல கொடுமைகளை அனுபவிச்சு பல வீடுகள் மாறி மாறி அவங்க விட்டு 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 குண்டூசியாலெல்லாம் கழுத்தில் ஊற்றி பல கொடுமைகளை அனுபவிச்சு இடையில நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஒரு சில மீடியாக்கள் போட்டிருந்தவேல். ஆனால் இப்போ வரைக்கும் அவர்களுக்கான ஒரு தீர்வு அந்த பிள்ளையை காப்பாற்றி அங்கிருந்து இங்கே கொண்டு முடியாத கட்டத்தில் இருக்கணும். காரணம் அந்த பிள்ளை அங்கே இருந்து ஏஜென்ட் மூலமும் அந்த வீட்டிலேருந்து தப்பி வேறொரு இடத்துல பாதுகாப்பாக ஒரு அடைக்கலம் 2-3 பேர் அங்கே வச்சு பாதுகாத்தோன்றிருக்கணும். ஆனால் அங்கே உள்ளவர்களும் பயப்பட்டோன்றிருக்கணும். இப்படி ஏதாவது பிரச்சனை வருமா, வெளியில் கூட்டிகிட்டு போகிறது பிரச்சனை வருமா அப்படிங்கிற பயத்தில் ஆக்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கணும். அந்த பிள்ளையோட கணவரும் மற்றும் அந்த பிள்ளையோட நண்பியும் என்றால் தொடர்பு கொண்டு கடைசியில் அந்த பிள்ளை கதைச்சு போட்ட வீடியோ ஒன்று எனக்கு அனுப்பியிருக்கணும். அந்த பிள்ளை எனக்கு அனுப்பியிருக்குது, அண்ணா இப்படி காப்பாற்ற சொல்லி. நான் இதில் டிக்டாக்ல போடுறேன் என்றால் நிறைய பேர் என்னுடைய வீடியோ பதிவுகள் பார்க்குற நீங்கள் டிக்டாக்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் மறக்காமல் பகிருங்கள். ஏனென்றால் சவுதி அரேபியா நாடுகளில் அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நண்பர்கள் பல பேர் அங்கே வேலை செஞ்சோன்றிருக்கணும். டிக்டாக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைவ் வர்றவையல் நிறைய சவுதி அரேபியா அரபு நாடுகளிலிருந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கண்ணிலாச்சு இந்த வீடியோ பட்டால் அவர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்வார்கள். இங்கே இருக்கணுமெல்லாம் கேட்டு அங்கே போயிட்டு எப்படியாச்சும் அந்த பிள்ளையை நாட்டுக்கு இங்கே கூட்டி கொண்டு விடுவினோம். மறக்காமல் இந்த பதிவை பகிருங்கள். அந்த பிள்ளை பேசுகிற வீடியோ நான் பின்னால் போடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். எந்த பேர் தான் லக்ஷ்மி. நான் ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே 2023 3ஆம் மாதம் 14ஆம் டிகிரி இங்கே சவுதிக்கு இப்போ 2 வருஷம் முடிய போகுது. இந்த 1ஆம் மாதம் இந்த மாதம் முடிஞ்சு இந்த 3ஆம் மாதம் வந்தால் எனக்கு 2 வருஷம் இங்கே முடியுது. நான் ப்ளஸ்ட்டு இங்கே ஒரு வீட்டில் வேலை செஞ்சேன். அந்த வீட்லேயும் நான் கொடுமைப்படுத்தினாங்க. அந்த வீட்டுக்கார மேடம் எனக்கு அடித்து அங்கேயும் என்னை கொடுமைப்படுத்தினாங்க. அங்கேருந்து இந்த காசுலன்னு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன 10,000 ரியாலுக்கு, சவுதி காசு 10,000 ரியாலுக்கு என்னை விற்று அந்த வீட்லேயும் சரியான பிரச்சனை. அந்த வீட்லேயும் 6 மாதம் வேலை செஞ்சு அந்த வீட்டில் எனக்கு சரியான பிரச்சனை. அந்த வீட்டில் அந்த மேடம் அந்த ஒரு வயசான ஒரு அம்மா பார்த்துக்கிட்டு அந்த வீட்டில் வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த வீட்லேயும் நிறைய பிரச்சனை, ரொம்ப அடித்து அந்த வீட்டுக்கார பாட்டியம்மா அவங்க பையனும் என்னை ரொம்ப அடித்து தலைமுடியெல்லாம் ரொம்ப பிடிச்சி அடித்து கழுத்துலாம் பிடிச்சி நெசிச்சு கழுத்தில் இந்த இடத்துலாம் தையல் ஊசி அளவில் வச்சு ரொம்ப குத்தி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு என்னை பிடிக்கலாட்டி என்னை ஊருக்கு அனுப்பி வைங்க, என்னை ஏன் இப்படி அடித்து கொடுமைப்படுத்துறீங்க? எனக்கு 2 சின்ன பிள்ளைங்க இருக்குது, எனக்கு புருஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் ஊருக்கு போனேன், நான் ஊருக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன ஊருக்கு அனுப்பி வைக்கல. இப்படி தான் ரொம்ப கொடுமைப்படுத்தி அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிக்கலடி என்ன ஊருக்கு அனுப்பி வைங்க, ஏன்னு இப்படி செய்றீங்க? அவங்க சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் அவங்ககிட்ட 10,000 ரியாலுக்கு தான் உனக்கு நாங்கள் காசு கட்டி ஒன்று எடுத்துருக்கோம். நீ ஊருக்கு போகிறது இருந்தால் எங்களுக்கு 10,000 ரியால் எங்களுக்கு காசு தந்துட்டு நீ ஊருக்கு போ, காசில் டிக்கெட் செஞ்சு நீ ஊருக்கு போன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அவ்வளோ 10,000 ரியால் எங்கள்கிட்ட இருந்திருந்தால் நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து சவுதிக்கு நாங்கள் வேலைக்கு வந்திருக்க மாட்டோம். எங்கள்கிட்ட காசு இல்லாதபடியாக தான் எங்களோட கஷ்டம், வீட்டு கஷ்டனால தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வேலைக்கு வந்திருக்கோம்னு சொல்லியும் அவங்க எதையும் பார்க்காம எனக்கு இந்த தலைமுடியெல்லாம் பிடிச்சி இப்படியெல்லாம் அடித்தாங்க. அந்த பாட்டியம்மா வயிற்றுல ஓங்கி குத்தி எனக்கு வயிற்று வலி ரொம்ப துடிச்சு. எனக்கு என்னால் விடுங்க, என்னால் அடிக்காதீங்க, என்னால் முடியலை, அடிக்காதீங்கன்னால ரொம்ப அவங்களோட கையெழுத்துலாம் கும்பிடுங்க, அடிக்காதீங்க, எனக்கு 2 பிள்ளைங்கள் இருக்கு, என்ன அடிக்காதீங்க அப்படின்னு. அவங்க எதையுமே கேட்காம எனக்கு அடித்தாங்க. தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க, இந்த ஊர்லேருந்து என்னை காப்பாற்றுங்க, இந்த இவங்ககிட்டலேருந்து என்னை காப்பாற்றுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட போனேன், என்னோட 2 மாதம் சம்பளம் காசு, என்னோட போனேன், என்னோட சாமான் எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு எதையுமே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது என்ன காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. தயவு செஞ்சு இவங்களை எல்லாரையும் கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க.
என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. எல்லார்டையும் கும்பிட்டு கேட்குறேன். எனக்கு 2 சின்ன பிள்ளைங்கள் இருக்கு. நான் இல்லாட்டி அந்த பிள்ளைங்க ரொம்ப ஏங்கி போயிருங்க. தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்துங்க. எப்படியாவது